கிரேட் மார்னிங் சோல்ஸ். இப்ப நம்மள பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங் வந்து எதுலேருந்து வந்திருக்காங்க அப்டின்னா, ஒரு மிருகத்திலருந்து தான் அப்படியே எவல்யூஷன்ல நம்ம வந்து இந்த மனுஷ மனுஷனா நம்ம வந்து மாறியிருக்கோம். அப்ப நம்மகிட்ட வந்து இந்த மிருக குணங்களும் இருக்கும். அதே சமயம் அந்த மனுஷங்களோட குணமும் இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த நம்ம யாரு அந்த சோல்ன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அந்த சோல் வந்து இறைவனோட கனெக்ட் ஆகுறதுக்கு மேட்சா வந்து அந்த இறைவனோட குணங்களும் இருக்கும். இந்த 3மே கலந்து இருக்கும். ஆனா மிருகங்க கூட பரவால்ல. என்னன்னா, மிருகங்கள் என்ன பண்ணுங்க, தனக்கு ஒரு சர்வைவல்க்காக பசிக்காக எதையாவது பண்ணுங்க. யாரையும் எதையாவது அடிக்கிறது அப்படின்னு. அதுங்களுக்கு தேவையெல்லாம் அதுங்க சாப்பாடு மட்டும் தானே தவிர, மத்தபடி அதுங்க வேற எதுவுமே பண்ணாதுங்க. ஆனா அந்த மிருகத்திலிருந்து இப்ப மனுஷனா மாறுனவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான கேவலமான குணங்களும் இருந்து, அத வந்து ஒரு மிருகத்துக்கு வந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி நம்ம நடந்துப்போம். ஒரு மிருகத்துக்கு வந்து பொறாம வந்தா, ஒரு மிருகத்துக்கு வந்து ஈகோ வந்தா, ஒரு மிருகத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு பொசசிவ்னஸ் வந்தா, ஒரு மிருகத்துக்கு வந்து ஒரு செல்ஃபிஷ் தாட் வந்தா என்ன ஆகுமோ, அது எல்லாத்தையும் நம்ம மனுஷனா மாறி வந்து நம்ம பண்ற மாதிரியான அ ஏன்னா, இன்னும் நம்ம வந்து மைண்ட் அளவுல எவல்யூஷன் ஆகல. நம்ம வந்து எப்படி இருக்கோம்னா, உடம்பளவுல நம்ம பார்க்க வந்து முன்னாடி இருக்கிற அந்த நியாண்டர்தால் மனிதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எப்படி நம்ம எவல்யூஷன் ஆனோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. அ எந்தெந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு, அந்த முதல்ல வந்து இந்த குரங்கு உருவமா நம்ம இருந்தவங்க, எப்படி காலப்போக்குல வந்து இந்த மாதிரியான அந்த ஒரு பெர்ஃபெக்ட்டான அந்த ஒரு ஹியூமன் பீயிங் ஃபார்ம்க்கு வந்தோம். அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு அது எல்லாமே பாருங்க. பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அது வந்து உருவம் வழியில வந்து எல்லாருமே வந்து மாறிட்டாங்க. ஆனா மைண்ட் அளவுல எல்லாரும் மாறல. ஒவ்வொருத்தவங்க மைண்டும் ஒவ்வொரு லெவல்ல வந்து நிக்கிது. அந்த பிரெயின் டெவலப்மென்ட்க்கு ஒவ்வொருத்தருக்கும் பல வருஷங்கள் தேவைப்படுது. இல்ல பல பர்த் தேவைப்படுது போல இருக்கு. அது வந்து நான் வந்து ஒவ்வொருத்தரோட பிஹேவியர் வந்து மாறும்போது நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமா இந்த ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ள வந்த பிறகு தான் என்னால அத புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஓகே. நம்ம மைண்ட் எவல்யூஷன் வேற லெவல்ல இருக்கு. அவங்க பிரெயின் எவல்யூஷன் வேற லெவல்ல இருக்கு. இதுல நம்ம அவங்கள கோச் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்கள விட்டு விலகி வேணா இருக்கலாமே தவிர, அவங்கள உட்காந்து மாத்தணுமோ, இல்ல அவங்கள கண்டிக்கணுமோ, அவங்கள வெறுக்கணுமோ அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பிளஸ் நம்மளோட அந்த ஹிஸ்டரி இது எல்லாமே வந்து படிச்சது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப அதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு இதுல என்னன்னா, ஆம் அ நம்மளுக்குள்ள வந்து அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சக்தின்றது ஒரு டிவைன் ஃபோர்ஸ் வந்து இறைவன் வந்து 2 ஃபார்ம்ல இருக்கிறது. ஒண்ணு வந்து அப்படியே ஒரு பெர்மனன்ட்டா ஸ்டில்லா வந்து இறைவன் வந்து அவர் தான் வந்து அந்த பரம்பொருள் அப்படின்னு அல்டிமேட் சுப்ரீம் காட்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அவரோட ஒரு ஃபார்ம் இன்னொன்னு வந்து என்ன ஆகுதுன்னா, டைனமிக்கா, ஆக்டிவா நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்கு. அதுதான் அந்த யூனிவர்ஸ வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. இந்த ஆக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிருகத்தன்மை இருக்குது இல்லையா? அந்த மிருகத்தன்மை பிளஸ் வந்து அந்த ஒரு ஒரு விக்கட்னஸோட கூடிய மிருகத்தன்மை. ஏன்னா மிருகங்கள நம்ம வந்து அவமானப்படுத்தக்கூடாது. சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ச்சீ மிருகங்கள் ஒண்ணும் அவ்ளோ மோசம் கிடையாதே, நம்ம அளவுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா பட் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக வேணா பீஸ்ட்ன்னு சொல்றேன். மிருகம்ன்றத விட பீஸ்ட்ன்ற வார்த்தை தான் கரெக்ட்டா இருக்கு. அந்த பீஸ்ட் மோடு வந்து எப்படி என்ன பண்ணும்னா, ஒரு லெவலுக்கு மேல வந்து நம்மளையே அது அழிச்சிரும். தப்பு மத்தவங்கள தான் ஹார்ம் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம பீஸ்ட் மோடுல. அந்த பீஸ்ட் மோடுல வந்து நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அடுத்தவங்கள ஹார்ம் பண்ண, அது என்ன ஆகும்னா, நம்மளையே வந்து அது வந்து டோட்டலா அழிச்சிரும். இத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து காட் வந்து நெறைய ட்ராப் வந்து நம்மளோட லைஃப்ல வச்சிருக்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேல்க்கு ஒரு மாதிரி, ஃபீமேல்க்கு ஒரு மாதிரி, அப்புறம் 2 பேருக்கும் காமனா இந்த மாரிலாம் நெறைய வச்சிருக்கிறாரு. இப்ப ஃபீமேல் நான் பீயிங் எ ஃபீமேல் நான் வந்து சொல்றேன். நான் நெறைய ஃபீமேல்ஸையும் நான் பார்த்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்றேன். ஒரு ஃபீமேல் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேல், ஃபீமேல்ல யார் வந்து அதிகபட்சம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு அப்டின்னா, அதாவது அந்த ஆட்டம் பாம் மாரி. ஒரு ஆட்டம் பாம் வெடிச்சுச்சுன்னா எவ்ளோ பெரிய நியூக்ளியர் பாம் வெடிச்சுச்சுன்னா எவ்ளோ பேருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வருது. அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீமேல் எப்பவுமே பார்ப்பேன். ஆனா வெளியில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மேல் ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிவாங்க. அவங்களோட மாஸ்குலின் எல்லாமே பவர்ஃபுல்லா தெரியும். பட் இவங்களுக்குள்ள வந்து அ ஒரு 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 பவர் இருக்கு. அந்த பவர் எப்படி இருக்கும்னா, அதால வந்து பெருசா ஆக்கவும் முடியும். அதே மாரி அழிக்கவும் முடியும். அப்படின்றது வந்து எனக்கு அப்பதான் அந்த பழமொழிலாம் வந்து எனக்கு மேட்சா தெரிஞ்சுச்சு. அவங்க எதுக்காக அந்த பழமொழி சொன்னாங்கன்னு தெரியல. "ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலேன்னு" எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா, அந்த புரொடக்டிவ் ஃபோர்ஸும் வந்து விமனுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். மேல்க்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ விட, அந்த பவர விட இவங்களுக்கு அதிகமா இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். அப்ப
அது வந்து ப்ராப்பரா டேம் பண்ணி, ப்ராப்பரா சரியான வழியில போனா தான், அது வந்து ஆக்கப்பூர்வமா மாறும். வேறஸ் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. இக்னரன்ஸ்ல, ஈகோல, அந்த இல்யூஷன்ல ட்ராப் ஆயிருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்டின்னா, ரொம்ப நெகட்டிவ் மைண்டடா இருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ஆக, ஆக, ஆக ஐயோ! சுத்தி உள்ளவங்களுக்கும் அழிவு, தண்ணியும் அழிச்சுப்பாங்க. ஸோ இத வந்து அவரு கட் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து அவரு வந்து குழந்தை பொறக்கிற அந்த இத வந்து குடுத்துருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, ஆம் ஒ எனக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா விமனையுமே நான் சொல்றேன். குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு பெர்சனாலிட்டிய நான் பார்ப்பேன். அந்த குழந்தை பொறந்த உடனே அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து பார்க்கறத நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஒரு மாரி மெல்ட் ஆயி, ஒரு மாரி கனிவாயி, நெறைய வந்து அந்த ஒரு மாரி ஒரு இந்த சாஃப்ட்டான அந்த ஒரு வேல்யூஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள இருந்து வரும். பயங்கரமான ஒரு கம்பேஷன் வரும். அந்த அந்த குழந்தையோட சேர்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து அவங்க பெர்சனாலிட்டியவே டோட்டலா மாத்துறத நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு அவங்களுக்குள்ள இப்ப பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 கலந்து தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெறைய நெகட்டிவ் பெர்சனாலிட்டீஸ் வந்து அந்த குழந்தை பொறக்கிற டைம்ல வந்து மாறுனத நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கேன். என்னடா இது இவங்க குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெர்சனாலிட்டில இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி இருக்காங்களே! அப்படியே ஒரு மாரி ஏஞ்சலிக்கா இருக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டுருக்கேன். அது மேக்ஸிமம் விமன் கிட்ட நான் வந்து பார்த்துருக்கேன். அப்ப இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு செக். இது அதே மாரி தான் மேலுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களும் அந்த ஒரு குழந்தைக்கு அப்பா அப்படின்னு ஆகும்போது, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க. யாருக்கும் அடங்காம, யார் பேச்சையும் கேட்காம, தனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஈவன் தனக்கு என்ன நெகட்டிவா தோணுனாலும் அத தன்னையும் ஹார்ம் பண்ணிட்டு, அடுத்தவங்களையும் ஹார்ம் பண்ண தயங்கவே மாட்டாங்க. ஆனா, அந்த ஒரு ஒரு குட்டி குழந்தைய வந்து பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது, ஓகே. அப்ப கடவுள் வந்து அந்த டைனமிக் ஃபோர்ஸ் வந்து ஒரு காரணத்தோட தான் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கு. இது வைக்க வைக்க ஒரு ஒரு இடத்துல வந்து அவங்க லைஃப்ல வந்து ஒரு பாஸ் வந்து, அந்த பாஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ரிமைண்டர் மாரி, உன் லைஃப்ப வந்து நெகட்டிவா எடுத்துட்டு போகாத. நெறைய விஷயங்கள்ல நீ உன்னைய பாசிட்டிவா மாத்து. பாசிட்டிவா மாற மாற உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோல் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த சோல் ஆக்டிவேட் ஆகும்போது தான் நீ யாருன்றது உனக்கு உணரும் அப்படின்றதுக்காக வேண்டி, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து காட் வந்து வச்சிருக்கிறத வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கேன். இப்ப இந்த சாங்ல பார்த்தீங்கன்னா, அத வந்து இன்டைரக்ட்டா வந்து இந்த சாங்ல வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த சாங் பார்க்கலாம். போதறியாது புலம்பின புல்லினம் மாது அறியா வகை நின்று மயங்கின வேது அறியாவனம் நின்றனன் எம்மிரை சூதறியாவார் உச்சி சூடி நின்றாரே. இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா, போதறியாது புலம்பின புல்லினம். இதுதான் வந்து நான் இப்ப வந்து சொல்ல வந்ததுக்கு மேட்ச் ஆனது. போது அறியாதுன்னா, எதையுமே பத்தி சரியா புரிஞ்சுக்காம, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இல்லாம, புலம்பின அப்டின்னா, பயங்கரமா புலம்புறது, அழுகுறது, கவலையில இருக்கிறது. யார் அப்டின்னா, புல்லினம் அப்டின்னு சொல்றாரு. புல்லினம் அப்டின்னா, அ மனித இனத்த அவங்க வந்து அந்த லோயர் லெவல்ல இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு பேசிக் லெவல்ல தான் இருக்கு. இந்தா பொறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், ஒரு வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம் அப்டின்ற லெவல்ல இருக்கிறது தான் லோயர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அவங்கவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி வந்து அவங்க நல்லது பண்ணுவாங்க, கெட்டது பண்ணுவாங்க. அவங்க மைண்ட் வந்து அ இப்ப இந்த மாரி ஒரு 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 டைம்லயும் ஒரு ஒரு செக் இருக்கும். அந்த திடீர்னு ஹெல்த் போன உடனே அவங்க பெர்சனாலிட்டி மாறும். இப்படி அ இப்படி வந்து கடவுளே வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல செக் வச்சு அவங்களோட நெகட்டிவிட்டீஸ வந்து குறைச்சு குறைச்சு, அதனால அவங்க சஃபரும் ஆவாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்களோட பெர்சனாலிட்டியும் மாறும். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குதுன்னு எதுவுமே வந்து அவங்களுக்கு புரியாது. எந்த ஒரு 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 குழப்பமான நிலையிலேயே, சரி இதுதான் வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு எம்ப்டினெஸ் குடுக்கும். எப்படின்னா, 1 2 விதமா தான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இல்லாதவங்க வாழ்க்கை. 1 ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னா, இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி லைஃப் லாங் வந்து அந்த அப்பாடான்ட்டு வந்து வயசாகி உட்கார்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா, ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு மணியா இருக்கும், இல்ல ஹெல்த்தா இருக்கும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலிய மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும். ஓயவே முடியாது அவங்களால. ஓயாதபடிக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஓடிக்கிட்டே இருந்து ஒரு நாள் வந்து இறந்தும் போயிருவாங்க. இவங்க எப்படின்னா, அடுத்தடுத்த ஃபியூச்சர் பர்த்ல மட்டும் தான் அவங்களால வந்து தன்னோட சோலையே ரியலைஸ் பண்ண முடியும். ஒண்ணு இப்படி இருக்கும் வாழ்க்கை. ஓகேங்களா? ஏன் அவங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் குடுத்தா, அவங்களால வந்து அத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியாது. எப்படி எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ண முடியாதுன்னா, அவங்க மைண்ட் தப்பு தப்பா தான் யோசிக்கும். தவறான விஷயங்கள நோக்கி தான் போகும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சு ஒருத்தவங்களுக்கு.
பணம் இருக்கட்டும், நல்ல வசதி இருக்கட்டும், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கட்டும், எல்லாமே இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல போகாம, இல்ல எனக்கு இந்த லைஃப் கிக்காவே இல்ல. எனக்கு இந்த லைஃப் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இல்ல அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வேணுன்றதுக்காக இருக்கிற எல்லா ஃபேண்டஸீஸையும் நோக்கி போவாங்க. ஒரு மாரி தப்பான ஃபேண்டஸீஸு, க்ரூயலா இருக்கிறது. இப்ப ஒரு படத்துல கூட இப்ப ரீசென்ட்டா போட்டிருந்தாங்க. அந்த ஒருத்தர வந்து ரொம்ப கொடூரமா கொலை பண்றத வந்து வீடியோ எடுத்து ஹிட்டுன்னு நெனைக்கிறேன் அந்த மூவி. வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணா, அந்த வீடியோக்கு வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்கு அப்டின்ட்டு. அப்ப இது வந்து ரியலா நடக்கிறத தான் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. கொலை பண்ற அளவுக்கு இல்லாட்டினாலும், சம் க்ரூயல் திங்ஸ், இன்ஹியூமன் திங்ஸ வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவ போடுறது வந்து டார்க் வெப்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அப்ப அத பார்க்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாமே இருக்கும். நல்ல ஃபேமிலி இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணும்? எல்லாமே கிடைச்சனால அந்த மைண்ட் வந்து ஸ்பிரிச்சுவலா போறதுக்காக தான் கடவுள் எல்லாத்தையும் குடுத்துருப்பாரு அவங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் தேர் குட் கர்மா. அவங்களோட ஜெனரேஷன் கர்மாவோ, நல்ல கர்மா பண்ணியோ, இல்லன்னா அவங்க ப்ரீவியஸ் பர்த்ல வந்து எல்லாத்தையும் நல்லது பண்ணி வந்திருக்காங்களோ, எதுனாலயோ அவங்களுக்கு வந்து பொறந்ததுல இருந்தே வந்து கஷ்டம்னு எதுவுமே பெருசா இருக்காது. எல்லாமே கிடைச்சிருக்கும். இல்லன்னா அவங்க இனிஷியலா கஷ்டப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெல்த், ஒரு பெரிய நல்ல சிச்சுவேஷன கடவுள் குடுத்து, ஓகே உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்ப நீ வந்து உன்னோட ஆத்ம தேடல நோக்கி நீ போன்ற மாதிரியான இதுல தான் எல்லாத்தையும் குடுத்துருப்பாரு. ஆனா, பீஸ்ட் மைண்ட் என்ன பண்ணும்? அது பத்தாது. அதுக்கு வந்து அடுத்தடுத்து கிக் வேணும்னு சொல்லிட்டு, ஒரு மாரி அன்நேச்சுரலான செக்சுவல் டிசைர்ஸ்குள்ள போகும். அதுதான் அந்த சைல்டு போர்னோகிராஃபிய பார்க்குறது. இந்த மாதிரி இன்னும் டிஃபரெண்ட்டா ரொம்ப வல்கரா, இன்ஹியூமனா இருக்கக்கூடிய விஷயங்கள நோக்கி ஓடுறது. சொசைட்டி எதெல்லாம் ஸ்டாண்டர்டுன்னு செட் பண்ணியிருக்கோ, அந்த ஸ்டாண்டர்ட பிரேக் பண்ணிட்டு, அந்த திருட்டு மாங்கா ருசிக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் உடைச்சிட்டு, நான் வந்து சொசைட்டி வேண்டான்னு சொல்றத நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு போறது. அதே மாரி ரொம்ப ஹியூமானிட்டியே இல்லாம ரொம்ப க்ரூயலா, ரொம்ப கொடூரமா கொடுமைப்படுத்துறது. ஏன்னா, விமனோட ரேப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து டார்க் வெப்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ரியல் ரேப் வீடியோஸ்க்கு வந்து பயங்கரமா டிமாண்ட் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்குறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய லைஃப்ல பிரச்சனையே இருக்காது. லைஃப்ல பெரிய பிரச்சனையே இல்லாத போது, அவங்களுக்கு என்னன்னா, தே வாண்ட் சம் கிக். அவங்களுக்கு வந்து அந்த லைஃப்ல வந்து எனக்கு ஒரு கிக் வேணும் அப்படின்ற மாதிரி போறவங்க தான் அவங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒண்ணு இப்படி போவாங்க. இல்லன்னா, எப்பவுமே பிரச்சனைக்குள்ளேயே தான் போயிட்டுருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கு இருக்கும். இப்படி 2 வழியில போறவங்களுமே வந்து 2 வழியில வந்து சஃபரா தான் ஆவாங்க. ஏன்னா, இந்த கிக் இருக்கிறவங்களால ரொம்ப நாளைக்கு வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. அடுத்து அவங்க பண்றதுனால வரக்கூடிய அந்த கர்மா என்ன பண்ணும்னா, அவங்களையும் பாதிக்கும், அவங்க ஜெனரேஷனையும் பாதிக்கிற மாதிரி போய் முடியும். மொத்தத்துல இந்த 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்காக நம்ம பொறந்திருக்கோம்? எதுக்காக வாழ்றோம்? இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னே தெரிஞ்சுக்காம வாழ்றவங்க. இதுதான் அவரு ஃபர்ஸ்ட் லைன்ல ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. 2வது லைனு மாது அறியா வகை நின்று மயங்கின. மாது அப்படின்னு இங்க அவரு மீன் பண்ணியிருக்கிறது வந்து டிவைன் எனர்ஜிய. நான் சொன்னேன் இல்லையா? நம்மளுக்கு எல்லாருக்குள்ளயுமே வந்து அந்த ஆக்டிவ் டிவைன் எனர்ஜி வந்து இருக்கு. அத வந்து இவங்க சைவ சித்தாந்தத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அ அந்த ஸ்டேபிளா, ஸ்டில்லா நிக்கக்கூடிய அந்த அல்டிமேட் பவர வந்து சிவன்னும், இந்த ஆக்டிவா இருக்கக்கூடியத வந்து டிவைன் ஃபெமினைனா வந்து ம் ஆக்டிவ் ஃபோர்ஸ் வந்து சக்தின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ சக்தி அப்படின்றது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணுதுன்னா, அதுதான் இப்ப நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணுது. அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவும் ரெடியா இருக்கு. ஆனா, அது நம்மளுக்கு புரியாததுனால, நம்ம எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே ரொம்ப கன்ஃப்யூஸ்டா, ரொம்ப டெல்யூடடா ஒண்ணு நம்ம நெனச்ச எதுவுமே சாதிக்க முடியல. நம்மளுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்து லைஃப் இப்படி கஷ்டப்படுத்துதே, நம்மள அமுக்குதேன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிப்பாங்க. அப்படி இல்லன்னா, எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனாலும் என் லைஃப் எனக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசென்ட்டா கூட படிச்சேன். ஒரு ஃபுட்பாலரோட ஒய்ஃப் வந்து ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்கன்ற ரீசன் போட்டிருந்த அந்த போஸ்ட் வந்து நான் பார்த்தேன். அதுல வந்து அவரு ரொம்ப டூ பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. எனக்கு டூ பெர்ஃபெக்ட்டா இருக்கிறனால எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்கும்போது எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. இந்த பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட நோக்கி எத்தனையோ பேர் வந்து அலையுறாங்க. பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ப நோக்கி அலையுறாங்க. அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹி இஸ் டூ பெர்ஃபெக்ட். ஹி இஸ் வெரி குட். அது எனக்கு பிடிக்காதனால நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னா, தட் மீன்ஸ் சம்திங் தே ஆர் மிஸ்ஸிங். அந்த டெல்யூஷன் தான். என்னவோ மிஸ் ஆகுது. என் லைஃப் என்னவோ ஒண்ணு எனக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த தான் எதுக்காக பொறந்திருக்கோம், தனக்குள்ள இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்மள என்ன செய்ய சொல்லுதுன்றத புரிஞ்சுக்காம, தப்பான எதையாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறது. அதத்தான் இந்த 2வது லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க.
வேது அறியாமனம் நின்றனன் எம்மிறை. அதாவது வேதங்களால கூட அ ஈஸி இப்ப இப்ப வேதத்துல சொல்லாத விஷயமே கிடையாது. எந்த ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டாலும், இந்த வேதத்திலருந்து தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்த உடனே, தனக்கு வந்து வரக்கூடிய அந்த ஸ்பார்க் என்னதான் அது மீனிங்கு, ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்கும்போது, அவங்க ரெஃபர் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதங்கள் தான். வேதம்ன்றது வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டான அ ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். அப்ப அந்த காலத்திலேயே வந்து கடவுள்னா யாரு அப்படின்னு அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அத வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வேதம்ன்றதுக்குள்ள இல்லாத விஷயமே இருக்காது. ஆனாலும் அந்த வேதத்துல அந்த இதுல எவ்ளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணத நீங்க விழுந்து விழுந்து படிச்சாலும் சரி, இல்ல பெருசா பெரிய ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணா கூட, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நம்மளால இறைவன புரிஞ்சுக்கவே முடியாதாம். அதத்தான் வந்து இவரு வந்து இதுல சொல்லியிருக்காரு. வேதத்தையும் தாண்டி நிக்கிற இறைவர் அப்படின்னு சொல்றாங்க. சூது அறிவார் உச்சி சூடி நின்றாரே. அதாவது சூது அப்படின்றது இங்க வந்து அவரு ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா, ஃபன்னா சொல்லியிருக்காரு. டிவைனோட லீலைகள், காஸ்மிக் ப்ளே அப்படின்றது தான் சூது அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருதுனாலும் சரி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இறைவன் அந்த நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவ் சக்தி எனர்ஜி இருக்குதுல்ல, அந்த எனர்ஜி கிரியேட் பண்ற ஒரு டிராமா தான். அந்த டிராமாவ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், எஸ் இது வந்து இறைவன் வந்து எனக்கு வச்சிருக்க டெஸ்ட்டு. இறைவன் கிரியேட் பண்ற ட்ராமா. இதுக்கு நான் பெர்ஃபெக்ட்டா என்னோட ரோல நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதையே நம்மளோட க்ரௌனா மாறிருவோமா. நம்ம பக்தியில அந்த இறைவனோட அந்த சூத புரிஞ்சுக்கிட்டவங்க, அந்த இறைவனையே எடுத்து தன்னோட க்ரௌனா வச்சுப்பாங்களாம். அப்ப க்ரௌனுன்னா என்ன அர்த்தம்? தன்னோட பெரும. தனக்கு வந்து ரொம்ப பெரும தர்ற ஒரு விஷயமா, அத வந்து அ எ யாரு கிரவுனா அத வியர் பண்ணுவாங்க அப்டின்னா, அம் அத பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க, அத வின் பண்ணவங்க, இறைவனோட காஸ்மிக் ப்ளேய வின் பண்ணவங்க, அ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத கரெக்ட்டா வந்து லைஃப்ல எடுத்துட்டு போயி ரொம்ப ஹேப்பியா இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஒரு நம்ம ஒரு கிங், குயின் மாதிரி சாதிச்ச ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப அந்த சாதிச்ச ஃபீல் கிடைக்கும்போது, அந்த இறைவனையே நம்மளோட தலை மகுடமா வந்து நம்ம வந்து சூட்டிக்குவோமா. அப்ப அம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னு வைங்களேன், எதுவுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. கஷ்டம் எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்து இறைவன் வந்து ஒரு காரணம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அத வந்து நம்ம எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுருவோம். அந்த எடுத்துட்டு போற விதமே வந்து நல்லாருக்கும். மத்தவங்க எல்லாரும், "ஐயோ! எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு" சொல்லிட்டு அழுவாங்க. ஆனா நம்ம வந்து அத வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் கேம் மாரி, ஓகே. நீங்க வந்து இந்த இடத்துல எனக்கு என்ன செக் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு எது பிடிக்குமோ அத நெனச்சு அது மாதிரியே நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு, எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமா முதல்ல மனசுல ஒரு அமைதி இருக்கும். பதட்டமே இருக்காது. பதட்டப்படுறோம் அப்படின்னாலே நம்ம இறைவன உணரலன்னு அர்த்தம். பதட்டம் இருக்காது, ஃபியர் இருக்காது. ஃபியூச்சர நெனச்சு ஒரு பயம் இருக்காது. ஐயோ! இது என்ன இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனை வந்தா நாளைக்கு இந்த மாதிரி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்தின நம்மளுக்கு கவலையே இருக்காது. இன்னைக்கு பத்தி மட்டும் தான் யோசிப்போம். அதுல முடிவு எடுக்கிறதுல இறைவனுக்கு புடிச்ச மாதிரியான பியூரான முடிவா இருக்கும். ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ் இந்த மாரி எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகுற மாதிரியான முடிவு தான் எடுப்போமே தவிர, மத்த எல்லாரும் தன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக தான் நல்லா இருந்தா போதுன்ற மாரியான முடிவு எடுக்க மாட்டோம். அப்புறம் பயங்கரமான ஒரு துணிச்சல் இருக்கும் அந்த முடிவுல. மத்தவங்களால அவ்வளோ ஈஸியா எடுக்கவே முடியாது அந்த துணிச்சலான முடிவ. இவங்களால வந்து அதான் கடவுள் இருக்காரு, அவருக்கு தெரியாதா? அவர் பார்த்துப்பாரு. அவர் தானே குடுத்துருக்காரு இந்த பிரச்சனைய. லெட் ஹிம் சால்வ் இட். நான் ஆனா இப்படிதான் போணும்னு இருக்கு. நான் இந்த முடிவ தான் நான் எடுப்பேன். என்னைய காப்பாத்துறதும், என்னைய வந்து காப்பாத்தாம விடுறதும் அவர் கையில தான் இருக்குன்ட்டு ரொம்ப கரேஜியஸான ஒரு டெசிஷன் வந்து நம்ம எடுப்போம். ஆனா இதெல்லாம் எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேஜிக்கலா சிச்சுவேஷன் வந்து மாறுதுங்க. அந்த சிச்சுவேஷன் மேஜிக்கலா மாறும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அந்த ஃபீல தான் நான் வந்து இங்க வந்து அவர் கிரவுனுன்னு சொல்றாருன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் வந்து இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைஃப்ன்றது இப்படி தான் நம்ம வாழணும். இப்படி வாழும்போது, காட் வந்து அந்த நம்மள வந்து பாஸ் பண்றாரு இல்லையா? சில இடத்துல வந்து நம்ம இதுக்கு மேல போனோம்னா நெகட்டிவா போயிருவோம்ன்னு சொல்லிட்டு, சில இடத்துல நம்மள வந்து ஒரு புடி புடிச்சு நம்மள வந்து மாத்துவாரு. நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் குடுக்குறது, இல்ல டூ மச்சா ஒர்க் குடுக்குறது, இல்லன்னா டோட்டலா நம்ம லைஃபே அப்சைட் டவுனா திரும்பி போடுற மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் குடுத்து, நம்மளோட அந்த நெகட்டிவ் எனர்ஜிய வந்து குறைக்கிறதுக்கு பண்றது எல்லாமே அப்படியே வேனிஷ் ஆயிரும். அப்படியே லைஃப் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, அப்படியே காமா
ஹேப்பியா, பிளிஸ்ஃபுல்லா, முக்கியமா கம்ஃபர்டபுளா, ரொம்ப லக்ஸூரியஸா வந்து நம்ம லைஃப் வந்து போக ஆரம்பிக்கும். அது எப்படி இருக்கும்னா, அப்படியே ஒரு மாரி ஏற்றமாவே இருக்கும். அடுத்தடுத்து போன வாரம் மாரி இந்த வாரம் இருக்காது. போன வாரத்த விட இந்த வாரம் வந்து நம்மளோட அம் மனநிலை வந்து ரொம்ப இன்னும் வந்து ஹேப்பியா இருக்கும். இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்படித்தான் லைஃப எடுத்துட்டு போனோம். ஆனா இது புரியாதனால தான் எல்லாரோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு சேலஞ்சோடயும், எப்பவுமே ஒரு பிரச்சனையோடயும், எப்பவுமே ஒரு கவலையோடயும், மன அழுத்தத்தோடயும், சும்மா அப்பப்ப அப்பப்ப லைட்டா வந்து ஒரு ஹேப்பினஸோட போயிட்டுருக்கு. ஸோ இத மட்டும் நீங்க உணர்ந்து எப்பயும் சொல்ற விஷயம் தான். மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. சேரிட்டி பண்ணுங்க. இது 3 பண்ண உங்களுக்குள்ள இருந்து அந்த அ ஆக்டிவ் சக்தி இருக்கிறாங்க இல்லையா? அது வந்து என்ன பண்ணும்னா, குருவா மாறி உங்க லைஃப்ப வந்து அதுவே வழிநடத்தும். தேங்க் யூ ஆல்.